வர சொன்னாங்க, ஆனா யாரையும் காணுமே. பட்டக்கா என்ன வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கீங்க. என்னடி பண்றது, நான் வரதுக்குள்ள நீங்க 3 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டே என்னடி பண்றது. அதனால தான் நான் சீக்கிரமா வேகமா வேலையில முடிச்சுட்டு ஓடியாந்தேன் பாத்துக்க. எட்டவடி பேசிக்கிட்டே இருந்தா நேரமாயி போயிடும், நம்ம காட்டுக்குள்ள போவோமா? சதீஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல. இன்னொரு தடவை எதுவும் யோசிச்சுக்கலாம்ல, போலாமா வேணாமான்னு. இல்லை அப்படியே கூட வீட்டுக்கு திரும்பி போயிடலாம்ல. மணி, உனக்கு பயமா இருந்தா நீ வராத, நீ போ வீட்டுக்கு. நாங்க 3 பேர் சேர்ந்து போய் பார்த்துட்டு வரோம். அதிச்சு அவனை என்ன நீ திட்டிட்டு கிடக்காத, அவன் சரியா தானே சொல்லுதான். காட்டுக்குள்ள போயிட்டு பிரச்சனை வச்சு வந்துட்டா என்ன பண்ணு அவன் பயப்படுறான். சரி பேசாதே, வாங்க போய் காட்டுக்குள்ள போய் சட்டனை போய் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு வெளியே வரணும். சரியா, வாங்க போவோம். டீ, காடு பார்க்க ரொம்ப பயமா இருக்கே. ஐயோ சாமி, பேசாம வீட்டுக்கு போயிட்டுமா? போ தனியாக தான் போகணும். யாரும் உன்னை கூட்டிட்டு வரல, விடத்துல யாரும் வரமாட்டாங்க பார்த்துக்க. இவ்வளோ ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே வந்துட்டோம், திரும்பி எல்லாம் போகணுன்னா யாரும் உன்னை கொண்டு வந்து விட மாட்டாங்க. நீ தனியாக தான் போகணும். போகிறதுனா நீ போ சாமி. காடு பார்த்தீங்களாக்கா, பார்க்கவே பயமாக இருக்கே. ஐயோ சொன்னது சரிதான் போல இருக்கேக்கா, பயங்கரமான காடாக இருக்கும் போலயே. வர வந்துக்கிட்டே இருக்குமே. எட்டவெளி, ஆமாடி, பேசாமல் திரும்பி போயிடலாண்டி. வேணும் நமக்கு ஏண்டி இந்த வம்பு? இந்த காட்டில் எங்கடி புதையில இருக்க போய் பேய் தாண்டி இருக்கும். வாடி பேசாமல் திரும்பி போயிடுவோம். வாய் பேசாமல் சத்தம் போடாம வாங்கக்கா. பேசாமல் போவோம், யாருக்காவது காதில் விழுந்துற போதுக்கா. போய் பார்ப்போம், ஏதோ புதையல் கதில் இருக்கான்னு பார்ப்போம்க்கா. இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி எல்லாம் போகக்கூடாதுக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காட்டுக்குள்ள வர எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன யாராவது கொண்டு போய் எங்க விட்டுடுங்க. ஏல மணி, உனக்கு இவ்வளோ பயம் இருந்தால் எதுக்குல என் கூட வந்த? பேசாமல் இங்கே ஒரு மரத்தடியில் உட்காரல, நாங்கள் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறோம். நான் தனியாலாம் இங்கே இருக்க மாட்டேன், நான் உங்க கூடயே வரேன். என்ன பத்திரமா கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட விட்டுடுங்க. நெட்டவெளி, உனக்கு இதெல்லாம் தேவையா பாரு? அந்த பையன் பாரு, பயந்து அழுகுறான் பாரு. இதுக்கு தான் சின்ன பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது சில பேசாமல் நானே வந்து பார்த்துட்டு போயிருப்போம். இந்த சின்ன பிள்ளைங்களாம் கூட்டு வந்து பாரு, பயந்து அழுகுது பாரு. நைட் ஆனால் அது அழுவ போகுது. பேசாமல் வாய் மூடிட்டு சத்தம் போடாமல் வாங்கலை. அங்கே பாருக்கா, கொஞ்சம் இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பாருக்கா, வெளிச்சமாக இருக்குது. அக்கா, எனக்கே கொஞ்சம் பயமாக தான்க்கா இருக்குது. ஏதோ மாயம் நடக்கிற மாதிரி தெரியுதுக்கா எனக்கு. நான் தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அம்மா, ஐயோ, எனக்கும் பயமா இருக்கு. நெட்டவெளி, வாங்க பேசாமல் 4 பேர் வீட்டுக்கு போயிடலாம். காட்டை விட்டு தப்பிச்சு வெளியே ஓடி போயிடலாம். வா நெட்டவெளி. நெட்டவெளி வாடி, வேணாண்டி, இந்த பிரச்சனை விலை கொடுத்து வாங்க வேணாண்டி. எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குடி. வாடி, வீட்டுக்கு போயிடலாம். வாடி, வந்த வழியிலே பார்த்து போயிடலாண்டி. போகிறதுனா போங்க, நான் வரவே மாட்டேன். எனக்கு என்ன பயமானாலும் நான் வரவே மாட்டேன். நான் புதையில பார்க்காம காட்டுக்குள்ளே வந்து வெளியே வரமாட்டேன், பார்த்துக்கிடுங்க. புதையல் பார்க்கணுமா? ஐயோ, புதையல் பார்க்கறதுக்குள்ள செத்தே போயிடும் போலியே. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. சதீஷ் பையன் வாழ, நானும் நீங்கள் சேர்ந்து வந்த வழியிலே ஓடி போயிடலாம்ல. இன்னும் இருட்டு கட்டுறதுக்குள்ளே நம்ம ஓடி போயிடலாம். வாழ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே என்னென்ன நடக்க போதோ தெரியலல்ல. நானும் சேர்ந்து ஓடி போயிடலாம். வாழ. ஏ மணி, அப்படிலாம் போகக்கூடாது. தனியால போய் எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் மாட்டிப்பீங்க. அப்படிலாம் போகக்கூடாது. இரு நான் அந்த நெட்டவெளி பிள்ளைகிட்ட பேச, நம்மளா சேர்ந்து ஒன்றா ஓடி போயிடலாம். சரியா, அமைதியா நீ பயப்படாத, அழுவாத மணி. நெட்டவெளி, காட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி தெரியுதுடி. நம்ம வந்த இடத்துக்கு இதுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியுதுடி. வாடி, போ வீட்டுக்கு போயிடலாம். வாடி, நான் நாளைக்கு கூட வந்து பாதி வேலையை பார்த்துக்கலாண்டி. அந்த புதையல் தேடுறதுக்கு இது வரைக்கும் வந்துட்டோண்டி. நாளைக்கு வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் தேடிக்கலாண்டி. இன்னைக்கு போவோண்டி. நாளைக்குன்னு நான் வரவே மாட்டேன். என்னை இப்போ எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுடுங்க. நாளைக்கு நான் வரவே மாட்டேன், காட்டுக்கே வர மாட்டேன். நானும் வரமாட்டேன், காட்டுக்குன்னு நான் வரவே மாட்டேன். நீங்களாம் வராதிங்க, உங்களை யார் கூப்பிட்டா? சரியான பயந்தாங்குழி பசங்களாக இருக்கீங்களா? உங்களை போய் கூட்டிகிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். போய் பட்டக்கா வந்தாலும் பரவாயில்ல. நீங்களாம் நாளைக்கு வராதிங்க, நானும் பட்டக்காவை மட்டும் வந்து பார்த்துக்குறோம். நீங்கள் தின்னுட்டு வீட்டில் தூங்க, பொம்மை டிவி பார்க்கறதுக்கு தான் நீங்களாம் லாய்க்கு பார்த்துக்கிடுங்க. நாளைக்கு வரலாம். வாடி, நெட்டவெளி போவோம். இப்போ ரொம்ப இருட்டாகி போயிட போகுதுடி. இப்போ நம்ம வந்த வழியே மறந்து போயிடுவோம் பார்த்துக்க. ஆமா, வந்த வழி மறந்து போயிட போகுது. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். நம்ம திரும்பி போயிடுவோம். அப்புறம் இருட்டாகி போயிடுச்சுன்னா வீட்டுக்கு போக முடியாது. லைட்டு கூட இங்கே இல்லை. இல்லை சதீஷ், வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் பார்ப்போம். ஏதாவது புதையில இருந்தால் ஒரு வேலை இருந்துச்சுன்னா இன்றைக்கே வேலை முடிஞ்சு போயிடும்ல. கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் போவோம். அப்புறம் புதையில எதுவும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நாளைக்கு நானும் பட்டக்கா வந்து தேடிக்கிறேன்னு. சரியா? இன்னொரு கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடணும். இதுக்கு மேலே அடம் பிடிக்கூடாது. நெட்டவெளி, நீ கூப்பிட்டு தானே அக்கா வந்த காட்டுக்கு வந்தேன். அதே மாதிரி அக்கா கூப்பிட்டா நீ வீட்டுக்கு வந்துடணும். சரியா? இங்கே நின்று அடம் பிடிச்சி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைங்க வேற பாரு, பயந்து அழுவுது பாவம். இங்கே பார்த்தியாக்கா, ஒரு அழகான பொம்மை இருக்குது. ஒரு குழந்தை பொம்மை இருக்குக்கா. என்ன பொம்மைன்னு தெரியலக்கா. யாராவது பிள்ளைங்க வாங்கி விளையாடிட்டு இருந்து விட்டுட்டு போயிருப்பாங்க போல இருக்குக்கா. நெட்டவெளி, அதெல்லாம் தொடாத நெட்டவெளி. அதை பார்த்தாலே பயமா இருக்கு. என்னமோ மூக்குல கண்ணத்துல எல்லாம் என்னமோ ஒட்டிட்டு இருக்கு பாரு. ஐயோ, தொடாத நீ. அதீச சும்மா இல்லை. எண்ணில் விட்டு மண்ணில் விழுந்துருக்குல்ல, காட்டில் விழுந்துருக்குல்ல. இந்த மழை பெஞ்சதுனால இந்த மண்ணெல்லாம் தெரிச்சில ஒட்டிட்டு இருக்கு பாரு கணத்துலலாம். பாரு எவ்வளோ அழகாக இருக்குல்லே. இந்த பொம்மையை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டு ஷோகேஸில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துக்க. நெட்டவெளி, வேணாம். ரொம்ப விலை கொடுத்து வாங்காத. அது என்ன பொம்மையோ என்னமோ தெரியல. நீ கையில தொடாதடி. அது ஏதோ பிரச்சனை வந்துட போகுதுடி. பொம்மையை கையில தொடாதடி. வாடி, திரும்பி போயிடலாம்.
அதான் ஒன்றும் இல்லைக்கா, இந்த பிள்ளைங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வந்து சும்மா பயந்துட்டே கிடக்காதீங்க. நீங்கள் சும்மா இருங்க. அந்த பொம்மையை நான் பாரு எடுத்துகிட்டு வரேன் பாரு. கொண்டு போய் வீட்டில் ஷோகேஸில் வச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியான பொம்மைக்கா. அதெல்லாம் கடையில் வாங்கினா 400 500 கேட்பாங்க. நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. காட்டுக்கு வந்ததுக்கு இது ஒரு கிஃப்ட்டாக கிடைச்சிருக்கு. நீங்கள் சும்மா இருங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டுக்கு. ஐயோ சாமி, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. அக்கா, இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்குக்கா. இந்த குழந்தை பொம்மை இனிமேல் இது கூட தான் தூங்கவே போகிறேன் நான். இதை போய் சுடு தண்ணியெல்லாம் போட்டு மூஞ்சிலாம் தொடச்சி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா பளபளன்னு ஆகி போயிடும்க்கா. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, பெரியா எனக்கு இந்த gift கிடைச்சிருக்கே. ஐயோ குழந்தை, நீ ரொம்ப அழகாக இருக்க குழந்தை. நெட்டவெளி சொல்றத கேளு நெட்டவெளி, அந்த பொம்மையை கீழே போட்டு நெட்டவெளி. அதை பார்த்தா ஏதோ பேய் பொம்மை மாதிரி எனக்கு தோணுது நெட்டவெளி, அது கீழே போட்டு நெட்டவெளி. ஏ சதீஷ், உனக்கு பொறாம கண்ணு என் கணக்கு தான் பொம்மை கிடைச்சிச்சு, உனக்கு கிடைக்கலன்னு சொல்லி உனக்கு பொறாம நீ பேசுகிற. எனக்கு நல்லா தெரியுது. இந்த பொம்மையை பார்த்தா பேய் பொம்மையாட்டமால இருக்குது. இந்த பொம்மை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? ஆமா டி, அந்த பொம்மை பாரு, பேய் பொம்மையாட்டமே இருக்குடி. இந்த படத்துல எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குடி. வேணாண்டி, இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இதை வில்லங்க வந்துட போகுதுடி. நம்ம பார்த்த இடத்துல அப்படியே வச்சுட்டு வாடி, நம்ம ஓடி போயிடலாம். அக்கா, இந்த பசங்களோட சேர்ந்து நீங்களும் சரியான பயந்தாங்கொல்லியாக இருக்கீங்க. நான் ரொம்ப தைரியமாக இருப்பீங்களன்னு நினச்சேன். இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போகிறனால ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் சும்மா நான் என் வீட்டுக்கு தானே எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் சும்மா வாங்க. சரி, நாளைக்கு வந்து நம்ம புதையில தேடுவோம். இன்றைக்கி வீட்டுக்கு போவோம், வாங்க போவோம். என்னமோ பண்ணடி, வாடி வீட்டுக்கு போலாம். நீ சொல்ற பேச்சை கேட்க போற, நீ ஒரு பேச்சை கேட்க மாட்டேன். வா முதல்ல வீட்டுக்கு போலாம். மாமா முதல்ல வீட்டுக்கு போகலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை சீக்கிரமா கொண்டு போய் அம்மா கிட்ட விட்டுடுங்க. நாளைக்கெல்லாம் வரவே மாட்டேன். அப்பா சாமி. நீ வாய் முடிட்டு இல்லை. நீ வந்ததுலேருந்து அழுதுகிட்டே தான் கிடக்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் அழுவலாமா சொல்லி பார்ப்போம். நீ அழுதுகிட்டே அதெல்லாம் பேய் தான் உன் மேலே வந்து உட்காரும் பார்த்துக்க. நீ அழாம வா, வீட்டுக்கு போவோம். நாளைக்குலாம் நீ இந்த பக்கமே வந்துடாது, நாங்கள் பார்த்துக்குறோம். நெட்டவழி உனக்கு நியாயமா இருக்கா? இந்த பேய் காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டது நல்ல விஷயமால? ஏதோ விசேஷத்துக்கு போய் சோறு போட்டு திங்கிறதுக்கு போற மாதிரி நல்ல விஷயம்னு சொல்றல, இங்க வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? பேய் காடு வந்ததுலேருந்து சொல்லிட்டே கிடைக்கீங்க. நீங்கள் எந்த பேயில் பார்த்தீங்க? இங்கே ஏதாச்சும் பேய் வந்துச்சா, இல்லை சத்தம் வந்துச்சா? ஒன்றுமே இல்லை. இல்லை மனுஷங்களா பார்த்து சொல்லிக்கிறது தான் பேய் இருக்குது அது இருக்குன்னு. எல்லாம் வந்து பீதியை கிளப்பி விட்டுட்டு போக வேண்டியது தான். நம்ம வந்ததுலேருந்து சந்தோஷமாக தானே பேசிட்டு போகிறோம். இங்கே எந்த பேய் இருக்குது மட்டும் தெரிஞ்சுக்கிங்களேன். பேயெலாம் ஒன்றுமே இல்லை. அதில் சும்மா பிரம்மை தான் பார்த்துக்கிடுங்க. நம்மளே வந்து இந்த பேய் படம் இப்போ உருவாக்குறாங்கல்ல, அதில் பார்த்து வந்து இந்த மாதிரி பேய் இருக்குன்னு சொல்லி மனுஷங்களை பயன்படுத்தி வைக்கிறாங்க. பேயெல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. ஞாபகம் தைரியமாக இருக்கணும். நெட்டவழி மாதிரி தைரியமாக இருக்க பழகிக்கிடுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு மனசே சரியில்லடி. இந்த பொம்மையை எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ எனக்கு தெரியல நெட்டவெளி. கடைசியா ஒரு தடவை சொல்றேன்டி, அந்த பொம்மையை வச்சுட்டு வந்துடுடி. என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த பொம்மையை வைக்கவே மாட்டேன். இந்த பொம்மை எனக்கு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு தான் போகிறேன். இந்த பொம்மை கூட தான் இனிமேல் தூங்கவே போகிறேன் பார்த்துக்கிடுங்க. எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா இருங்கக்கா, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இப்படியோ போ, சொல்ற பேச்சு ஒரு பேச்சு கூட கேட்கவே மாட்டேனீங்க. நீ பாரு, இந்த பொம்மைனால ஏதோ ஒன்று பிரச்சனை வரதான் போகுது பாரு. சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம்.